ஒரு தவறு செய்தால் என்ன பண்றது? உடம்பு சரியில்லடா, நீ நாளைக்கு போக ஆட்டக்கார பசங்க கண்டபடி அடிப்பாங்க. ஆட்டக்கார பசங்க நீங்க யாரப்பா? ஐயா கவர்னர், நாடக நடிகர், கலைமாமணி விருது அடிப்பாங்க. அதாவது ஆட்டக்காரனா கேவலம் கிடையாது, கலையை வளர்க்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் உன்னை விட்டுறேன். கேக்குற கேள்விக்கு பதில் வைக்க சொல்லு. சொல்லு, கேளு. நீ எங்கிருந்து வந்தவன்? அதாவது இத்தாலி நாட்டுல வந்த. எதுக்கு வந்த? பட்டு. நீ தானே பட்டு பட்டுன்னு சொல்லணும். புரியுது சொல்ல. பட்டு 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 அங்க வந்த. பிழைக்க வழி இல்லாம வந்த, வேலை தேடி வந்த. கொடுத்தாரு உன்னுடைய அண்ணன். என் அண்ணன் கொடுத்தாரு. எவ்வளவு சொன்ன வேணாம் சொன்ன அதெல்லாம் அண்ணன் என் சகல் சகல்னா எப்படியா? அவரு ஓட்டின வண்டி தான் நான் ஓட்டினேன். அவரு ஓட்டின வண்டி தான் நானும் சகலா. சரிடா, நான் நீ உயிரோடு இருக்கா, நான் உன்னை அடிக்கூடாதுனா? எங்க அண்ணி உன்னை மடிச்சாலும் வச்சுக்கா, சத்தியமா நான் அடிக்க மாட்டேன். என் தங்கமா, என் தெய்வம் தங்கம் உயிரோடு என் பத்து என்ன மடிச்சு உயிரோடு இருபத்தில இருந்து எங்க அண்ணிட்டு தான் இருக்குது. எங்க அண்ணி சொல்றேன் செல்லோ பத்து கண்ண பிசில் அடிக்கிறியா? புத்துமாவா? மட்டுமாவா? கீழே நல்லா வணங்கி கீழே நல்லா நெடுக்க வீடா நெடுக்கவே முடியாதுப்பா. நெடுக்க கீழே வீய முடியாது, வயிறு முட்டிக்கும். கண்ணு தெரியாது, கண்ணு கண்ணுக்கியா மாத்தியா? ஒரு அணி என்ன சரியான தெவிலே கொடுக்க மாட்டேங்குது. அங்க வட்டமா என்ன நல்லா ஆயிடுச்சு நீயா? கெடுவான் கேடு நினைப்பான் என்று சொல்லுவார்கள். வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி எந்த நல்லதுமே நான் செய்யவில்லை.
வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. என்னுடைய வினை என்னை வந்து சார்ந்து விட்டது. என்னை போல் வாழ வேண்டும் என்று ஒரு நாளும் ஆசை கொள்ளாதீர்கள். என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடமா எடுத்துங்க. அடக்கம் அமரர்கள் உய்க்கும், அடங்காமை யாரில் வைத்துவிடும். அடக்கமாகிய ஓர் அறம் ஒருவரை தேவர் உலகத்திற்குள் செலுத்தும். அடங்காமையாகிய தீமை இருள் நிறைந்த நரகத்திற்குள் தள்ளிவிடும். என்னை போல் நரகத்துக்கு போன ஆசைப்படாதீங்க. பகவான் வேஷம் இருக்கு, தரிசனம் பெற்று போங்க. தயவு செய்து அமைதியா உட்காருங்க. இன்னும் நல்ல நல்ல இதெல்லாம் இருக்கு. மன்னாதி மன்னனானாலும் ஒரு நாள் பிடி சாம்பலாவது தின்னம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நொடிக்கு எத்தனையோ உயிர்கள் மண்ணை விட்டு மறைந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் தான் நாமும் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வாழும் வரை நல்ல மனிதர்களாக வாழ ஆசைப்படுங்க. அடுத்த முறை வாய்ப்பு கொடுத்தா உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். செய்த தவற உடனீங்க கட்சியில அந்த படுபாவை கொலை செய்துட்டு கொலைக்காரி பட்டம் வாங்கிக்கலாம். நீ வாங்க, நீ கோயம்புத்தூர் போற சரி விடுங்க. சாவடிச்சு அந்த தளபதி அவரை கண்ணன் வண்டி வச்சிடலாம். இதப்பா வீரர்கள் குருடியாக இருப்பதை விட இறந்து போவது. உங்க அண்ணி கத்திர காப்பாற்ற கூடாதா? மூடி போனேன். கிராமத்திலே வரதராஜ பெருமாள், சீனிவாச பெருமாள், அதாவது பகவான் கோயிலுக்கு போய் இந்த பகவானை தரிசனம் செய்து அது இருக்கட்டும். மணிமுடி சொல்றீங்க, யார் தான் இந்த நாட்டை எடுத்து ஆட்சி செய்வது? நீங்க தானே மணிமுடி சொல்றது இல்லையா? மன்னன் நாடு நாடு தவறு தெரியுதான். நான் எந்த கோயிலுக்கு போய் முன்னது தேவடியா எல்லாம் வந்து மகாராணியா சரி புறப்படலாமா பகவான்? பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் பூவுலகம் செல்ல வேண்டும், பக்தர்களுக்கு காட்சியளிக்க வேண்டும். யாரோ விருது தெரிகின்றது. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், பகவான் ஆலயத்துக்கு வாருங்கள் அம்மா, வாருங்கள் வாருங்கள்.
நாடகம் என்று நடத்திய நாடகம் வாழ்க்கை இழந்த மனிதா, வாழ்க்கை இழந்த மனிதா என்ற நாடகம் இந்த காட்சியோடு நம்ம ஊருக்கு தெய்வமாக விளங்கக்கூடிய பகவான் வந்திருக்கிறார். பகவான்